स्याभवत्पत्तजनार्तियन्तुः पितृत्वमन्येषु अविचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमन्यलभ्यं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् समां कर्मया कमलामुगान्यां गोदामरण्येन शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तत्तराणि कृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां कुलसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशतारि सम्यग्विवराल्लब्धागवान्तद्वयं श्रीमद्वीरनुभूतपदातिजलचित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवयं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे रय्यन्तसारमनवद्विगुणं बुधाभ्यं नारायणाद्रिदुर्यविवाहुलिक्तं श्रीरङ्गनाथैशेखरमाश्रयामः नीलातुङ्गस्तनगिरितलीसुप्तम् उद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं क्षुभिरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सविनिगलितं या फलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नवैदमिदं भूय एवास्तु भूयः नवयल् भूय आण्डालरङ्गति पन्नुतिरुप्पाவை கொள்வதியும் நிஜால் பாடி கொடுத்தாள் நட்பாமாலை குமாலை சுடி கொடுத்தாளை சொல்லி உடி கொடுத்த சுடகொடியே துல்வாவை பாடியுள்ளவல்ல பல்குலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியின் மாற்றம் நாம் கனவா வண்ணமே நல்கு மாறி மலைமுழஞ்சில் மண்ணை கிடங்குறங்கும் சீரிய சிங்கமரி உற்று தீ விழித்து வேரிமயில் பொங்க எப்பாடும் வேண்டுதறி மூரினிமிருந்து முழங்கி புறப்பட்டு போதரமாக போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேலோர் என்பாவாய். வியாக்கியானம் பார்க்க வேண்டிய பாசுரம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே வாழ்ஜொலியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்தும் வாசற்கண் ஆற்றாய் உன் நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எப்பாவாய். போன பாசுரத்துல 33 பாசுரத்துல உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு, உன்மணாளனை துக்கமும் தத்தொழியும் தந்து உன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டு. அப்போ நீராட்டுதல் என்ற சப்தம் கிருஷ்ணனுடைய சம்ஸ்லேஷம் தான் என்பதை இந்த பாசுரத்தில் காண்பித்தார். எம்மை நீராட்டு அப்படின்னா எம்மோடு நீராட்டு என்ற அர்த்தம். எம்மை என்கிற 2ஆம் வேற்றுமையானது 3ஆம் வேற்றுமை பொருள்ல வந்திருக்கு. ஓடு என்கிற 3ஆம் வேற்றுமை பொருளோட வந்திருக்கு. உன் மணாளனை, உன் மணாளனான கிருஷ்ணனை எம்மை எம்மோடு நீராட்டு, உருவு மயக்கம், அதனால எம்மோடு நீராட்டு என்று சொன்னார். இப்போ உள்ளுக்குள்ள கடைசியா யாரு ஜெயிச்சா? நான் போய் கதவை திறக்கிறேன், நான் காப்பாத்துறேன், திவ்யரம்பை 2 பேரும் ஜீவாத்மாக்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னோமே. அப்ப கடைசியில யார் ஜெயிச்சா அப்படின்னா இப்போ பிராட்டி ஜெயிச்சிருக்கான்னு தெரியுது. அவள் இப்போ கதவை திறக்கிறா. அவள் என்ன கடைசியா என்ன பாயிண்ட் சொல்லியிருக்கா அப்படின்னா, வந்திருக்குவா பூசாலா இருந்தா நீங்க போய் திறக்கலாம், வந்திருக்கிறவா பெண்கள், அதனால நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு அவள் சொன்னா. கடைசியா நப்பின்ன ஜெயிச்சுட்டா, கிருஷ்ணன் தோத்துட்டான்னு தெரியுது. அவ இப்போ திறந்திருக்கா. இந்த பாசுரத்துல அவளும் திறக்க எல்லாருமா சேர்ந்து பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றா. இந்த பாசுரத்துல மங்களாசாசனம் பண்ண நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்றார். நப்பின்னை பிராட்டி போகத்திலே வந்தால் நானும் உங்களிலே உறுத்தி என்றோ, நாம் எல்லாரும் கூடி கிருஷ்ணனை அர்ச்சிக்க வாருங்கோல் என்ன, அவன் குணங்களில் தோற்றார் தோற்றபடி சொல்லி எழுப்புகிறார்கள் என்று அவதாரிகை வச்சார். இந்த அவதாரிகையை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ இவள் நப்பின்ன பெரிய பிராட்டியாரா வச்சுக்கிற பட்சத்துல, ஏன்னா கோகுலத்துல பகவான் இருந்தவரை, ஏன்னா ருக்மிணி அப்புறம் தான் பெருமாள் கல்யாணம் பண்ணி போற. ராகவத்வே அபவத்து சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி. மகாலட்சுமியானவள் ராகவத்வே அபவத்து சீதா, அவன் ராமாவதாரம் பண்ண போது சீதையாக அவதரித்தாள். ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி, கிருஷ்ணன் பிறந்த கிருஷ்ணனாக பகவான் அவதாரம் பண்ண போது ருக்மிணியாக பிறந்தாள். ஆனா கோகுலத்தில் இருந்தவரை நப்பின்னை தான் அவனுக்கு மகிழ்ச்சியா இருக்கா. அப்ப இவன் என்ன பண்றா, அந்த அதாவது நப்பின்னை நங்காய் திருவே துயிலடா என்று சொன்னார்.
சிறுவோட ஸ்தானத்துல இவள் இருக்கா, லக்ஷ்மியோட ஸ்தானத்துல இவள் இருக்கா. பெருமாள் சர்வசேஷி, நமக்கு எல்லாருக்கும் 2 பேரும் சேஷி. அதாவது பெருமாள் பிராட்டி நம்ம எல்லாருக்கும் சேஷி. மகாலட்சுமி ஏகோன சேஷி, பகவானுக்கு சேஷபூத்த, மற்ற எல்லாருக்கும் அவள் சேஷியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். அதனால அவளும் என்ன சொல்றா, இப்ப இந்த ஆயர்பாடி பெண்களோட சேர்ந்து அவளும் என்ன சொல்றா, நாம எல்லாரும் சேர்ந்து பகவத் குணானுபவம் பண்ணுவோம் என்று சொல்றா. லௌகிக திருஷ்டாந்தம் இப்படி கொடுக்கலாமா கூடாதோ தெரியல. ஆனா இந்த அவதாரிக்கைய மறக்காம வச்சுக்கிறதுக்காக அரியன் இதை விஞ்ஞாபனம் பண்றேன். அதாவது பஸ்ல டிரைவர் இருக்கா, கண்டக்டர் இருக்கா, இன்னும் யாரும் அப்பதான் முதல் ஷிஃப்ட் எடுக்கிறான், பஸ் இப்பதான் எடுக்க போறான். ஏற்கனவே மனுஷா அதுல இல்லை. இப்போ அந்த பஸ் கிளம்புற, என்ஜின் ஸ்டார்ட் ஆகல. அப்ப என்ன பண்ணுவான், டிரைவர் சீட்லயே உட்காந்துருப்பான். கண்டக்டர் என்ன பண்ணுவான், கண்டக்டர் என்ன பண்ணுவான், மற்ற வாழெல்லாம் என்ஜின் ஸ்டார்ட் ஆகல, நீங்களும் கூட தள்ளுங்கோ அப்படின்வான். தள்ளுங்கோன்ட்டு அவனும் கூட சேர்த்து தள்ளுவான். அப்போ கண்டக்டரும் டிரைவரும் பஸ்ல இருந்தா அதுல டிரைவர் சீட்லயே உட்காந்துருக்கான். ஏன்னா அவன் தான் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவா, தள்ளும் பொழுது உட்காந்துருக்கான். கண்டக்டர் மாத்திரம் கீழே இறங்கினா அவ பேசஞ்சர்ஸ் எல்லாம் நீங்க கூட எனக்கு ஹெல்ப் பண்ண, நீங்க போனோம்னு சொன்னா நீங்களும் சேர்ந்து தள்ளணும். என்ஜின் ஸ்டார்ட் ஆகலாம். அப்போ எல்லாருமா பஸ்ஸை பின்னாடில இருந்து தள்ளுறா. அப்ப அந்த கண்டக்டரும் கூட சேர்ந்து தள்ளுறான். அப்ப என்ன பண்றான், பஸ் ஸ்டார்ட் ஆனவொடனே எல்லாரும் ஏறிடுறான். இப்ப அது மாதிரி மெத்தையில 2 பேர் இருந்தா, கிருஷ்ணனும் நப்பின்னையும் மெத்தையில இருந்தா. இப்போ பெருமாள் மெத்தையிலேயே இருக்கார். இவன் திறந்தா விட்டு இவன் என்ன பண்றா, அந்த கண்டக்டர் பயணிகளோட சேர்ந்து பஸ் தள்ளுற மாதிரியா இவனும் அங்க வந்திருக்க ஆயர் சிறுமிகளோட சேர்ந்துட்டு கிருஷ்ணனை போற்றியாம் வந்தோம் என்று சொல்றான். ஆகையினாலே போகத்திலே வந்தால் நானும் உங்களில் ஒருத்தியன் போ, நாம் எல்லாரும் கூடி கிருஷ்ணனை அர்ச்சிக்க வாருங்கோ. என்ன போன பாசத்திலேயே கூட அங்க வெப்பம் செற்றாக்கு வெப்பம் கொடுக்கும் விமலாக்குள்ளதாய் அந்த இடத்துல நாம ஒரு இது மகாபாரதத்துல சஞ்சயனை திருதராஷ்டிரம் தூது அமைச்சிருக்கான். சஞ்சயன் வந்த பெருமாள் இருக்கிற இடத்துக்கு பெருமாள் 1 வாரம் தங்க வச்சுட்டார் சஞ்சயனை. 1 வாரம் ஆச்சு, பெருமாள் பதில் சொல்லல. அப்புறம் சஞ்சயனுக்கு கிளம்பணும்னு எண்ணம். 1 வாரம் ஆனா விட்டு கிருஷ்ண இடத்துல நியமனம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு எங்கேயும் ஒரு பெரியவா இருக்கிற இடத்துக்கு போனா நான் பாட்டு பேசிட்டு கிளம்ப கூடாது, நியமனம் வாங்கிட்டு கிளம்புறது. மரத்துக்கு போனா ஐடிய இடத்துல நியமனம் வாங்கிட்டு பழமக்ராட்சன் வாங்கிட்டு கிளம்புறது. அது மரத்துக்கு மாத்திரம் இல்லை, எங்க போனாலும் பெரியவா இருக்கிற சன்னதிக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ மகான்களார ஆத்துக்கு போனோம் சேவிச்சோம் பேசிட்டு இருந்தோம் கபுன்னு கிளம்பி வரக்கூடாது. அவள் இடத்துல விடை பெற்று கொண்டு வர வேண்டும். அதாவது நான் கிளம்பலாம் தான் அனுமதி பெற்றுக் கொண்டு வரணும். அவ இன்னும் 1 மணி நேரம் இருந்தா இருக்கணும். அப்படி நம்மளால இருக்க முடியாதுன்னா அவள் இடத்துல நம்ம காரணத்தை சொல்லி விடை பெற்றுன்னு வரணும். அதாவது ஒருத்தர் இடத்துல விடை பெற்று பெரியவாள் இடத்துல விடை பெற்றுக்காம கிளம்பி வர்றது என்பது ஒரு அவமரியாதை. அந்த அவமரியாதையை பண்ணக்கூடாது. அதனால சஞ்சயன் வந்தார், 1 வாரம் இருந்தார். 1 வாரம் இருந்தாவிட்டு கிளம்பணும்னு சொன்னார். சாயங்காலம் ராத்திரி என்னத்துக்கு கிளம்புற, சாயங்காலம் ஆயிடுத்து, நீர் காத்தால கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டோ. ஏன் அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு ஒரு ஷாக்கிங் சீனை காட்டணும், இவர் போய் சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணா, அன்னைக்கு தான் படுத்துக்கிற மெத்தையில கிருஷ்ணன், நப்பின்ன, அர்ஜுன, கிருஷ்ணா, அதாவது திரௌபதி 4 பேரையும் படுக்க வச்சு காத்தால அவர் எப்படியும் ஏன் அப்படின்னா அவர் காத்தால கிளம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப காத்தால கிளம்புறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனை சேவிச்சுட்டு நியமனம் வாங்கிட்டு தான் கிளம்புவார். அப்ப வரும்போது அவர் வர சஞ்சயன் உள்ள வர அப்ப என்ன பண்ணா வேணும்ட்டு என்ன பண்ணா இவ தொடையில தலையையும் அர்ஜுன தொடையில காத்து பெருமாள் படுத்துட்டு இந்த சீனை அவன் போய் திருதராஷ்டிரன்கிட்ட சொல்லணும். அதுக்காக பெருமாள் பண்ணேன்னு சொல்லணும். மாற்றாருக்கு அதாவது செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் திருதராஷ்டிரன் ஹிருதயத்துல வெப்பத்தை கொடுக்குறோம், ஜுரத்தை ஏற்படுத்தும் இந்த சீன் அப்படின்னு சொன்னமே. அதுல என்ன தெரியுது, பெருமாள் தான் படுத்துக்கிற மெத்தையில ஜீவாத்மாக்களையும் நாமும் மோட்சத்துக்கு போனா நாம் அந்த ஆதிசேஷனை விரிச்சுட்டு ஏற போறோம். பெருமாள் தாயார் இருக்கிற அவருடைய ஆசனத்துக்கு அது மாதிரி மொத்த பேருமே குழந்தைகள் தான். அதனால என்ன தெரியுதுன்னா
அந்த இடத்துல அர்ஜுன திரௌபதிய தன்னோட படுக்க விட்டுனான். அத மாதிரி நப்பின்னைக்கு எந்த அளவுக்கு கிருஷ்ணன் உரிமை இருக்கோ அப்பா அம்மா வீட்டுல குழந்தை படுத்துக்கலாம். குழந்தை ஏறதுக்கு எந்த ஒரு அப்படின்னா திரௌபதியையும் அர்ஜுனனையும் தன் குழந்தையாக பகவானும் சத்யபாமாவும் பார்த்திருக்கான்னு தெரியுது. அது மாதிரியாக இப்போ போகத்திலே வந்தால் நானும் உங்களில் ஒருத்தி என்றோ, அது நான் லௌகிக திருஷ்டாந்தத்தை நீ சொல்லுவேன் அப்படியே எடுத்துக்கூடாது. அப்போ பஸ் தள்ளுற போது ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எதுல அந்த டிரைவர் அந்த கண்டக்டரும் தள்ளுவா, பயணிகளும் தள்ளுவா. அப்போ பஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற போது கண்டக்டர்ன்ற ஒரு நிலையை விட்டுட்டு அவன் என்ன பண்றான், தள்ளுறவன் அந்த பயணிகளாக பஸ் தள்ளுறான். அது மாதிரி இவனும் இந்த 1000 செல்வியோட சேர்ந்து கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட்டா என்று சாய்கிற. போகத்திலே வந்தால் நானும் உங்களில் ஒருத்தி என்றோ, நாம் எல்லாரும் கூடி கிருஷ்ணனை அர்ச்சிக்க வாருங்கோள் என்ன, அவன் குணங்களில் தோற்றபடி சொல்லி எழுப்புகிறார்கள். இது 21வது பாசுரம். 4 திருப்பாவை 6 அப்படின்னு சொன்னதுல இப்போ 4-5 ஆயிடுச்சு. அதுல முதல் 5ல இந்த விரதத்தை பற்றிய நியமங்களை எல்லாம் சொன்னார்கள். யாரு அதிகாரி, எப்போ அனுஷ்டிக்கணும், நாள் என்ன, இதெல்லாம் சொன்னார்கள். 2வது 5ல கண்ணனிடத்திலே புதிதாக காதல் கொண்ட 1000 சிறுமியரை எழுப்பினார்கள். 3வது 5ல கண்ணனிடத்திலே பேரன்பு கொண்ட பல நாட்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எழுப்பினார்கள். 10 பேருக்கும் தனித்தனி வித்தியாசம் உண்டு. ஒத்தி வாக்மி, ஒத்தி பணக்காரி, ஒத்தி கிருஷ்ணனுக்கு பக்கத்து வீட்டுக்காரி, இப்படி பல இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தத்துல 5-5ஆக பிரித்து கொண்டோம். இப்போ பாகவத திருப்பாவைக்குள்ளே ஒரு திருப்பள்ளி எழுச்சி. அப்போ 2வது 5, 3வது 5 ரெண்டும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி. 10 பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி. ரங்கனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினால் தொண்டர்புரி ஆழ்வார், பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினால் ஆண்டார். ஆகினால் திருப்பாவைக்குள்ளே ஒரு திருப்பள்ளி எழுச்சியாக 2வது 5, 3வது 5 15 ஆச்சு. அதுக்கப்புறம் 4வது 5ல ஒரு பகவானை போய் சேவிக்கிறதுன்னு சொன்னா எப்படி சேவிக்கணும், வேதம் வல்லாதர்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று சொல்ற ரீதியில கோயில் காப்பானை எழுப்பி கொண்டு இப்படி கோயில் காப்பான் முதலாக நப்பின்னை கண்ணன் வரை இருக்கக்கூடியவர்களை எழுப்பினார்கள். இப்போ 5வது 5 ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் ஏற்றக்கணங்கள். இப்போ நப்பின்னையும் இவர்களிடத்துல கூடினார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எப்பெருமான பல்லாண்டு பாடுவதற்காக திருப்பள்ளி எழுச்சி எழுதினார்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால்சொலியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலாய் மாற்றால் உனக்கு வழிகுறைந்தும் பாசக்கன் ஆற்றாது வந்து உன் அறிபணியுமா போரே போற்றியாம் வந்தோம் வந்தேரோ நம்பாவாய். ஏற்ற கலங்கள் ஈக்கி சொல்லக்கூடாது. இந்த களம் என்பது பெயர் சொல், ஏற்ற என்பது பெயர் எச்சம். அதான் கண்ட காட்சி, கொண்ட கோலம் என்று சொல்லணும். கண்ட காட்சி சொல்லக்கூடாது, கொண்ட கோலம் சொல்லக்கூடாது. ஆண்டாலே கொண்ட கோல குரல் உருவாய் சென்று பண்டு மாவலிதன் திருவேள்வியில் அண்டமும் நிழலும் அடியொன்றினால் கொண்டவன்பதில் கூடிடு கூடலே. கொண்ட கோலம் கண்ட காட்சி அப்படி சொல்லணும். கண்ட காட்சி கொண்ட கோலம் அப்படி சொல்லக்கூடாது. இங்கே ஏற்ற என்பது கலங்கள் என்பது பெயர் சொல். அதுக்கு பெயருடைய எச்சம் இது, பெயர் எச்சம் இது. ஏற்ற அதாவது ஏற்றதுக்கு 2 அர்த்தம். அவனுக்கு ராமனுக்கு ஏற்றவள் சீதை அப்படின்னா தகுந்தவள் என்ற அர்த்தம். ஏற்றனா ஏற்றுக்கொண்ட. அப்ப நான் சொல்றது நீ ஏற்றுக்கிறியா? ஒரு லோகத்துல இருக்கு. ராமனுக்கு ஏற்றவள் சீதை, நான் சொல்றது நீ ஏற்றுக்கிறையா அப்படின்னா ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னா ஒத்துக்கிறையா அப்படின்னு அர்த்தம். அப்போ பாலை ஏற்றுக்கொண்ட கலங்கள், பசுவுடைய மடியிலிருந்து பாலை ஸ்வீகரித்துக் கொண்ட பெற்றுக்கொண்ட கலங்கள், களம் தான் பாத்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது ஏற்ற கலங்கள், அந்த பசுக்கு தகுந்த மாதிரி களம் இருக்கணும். அதாவது மனுஷாளுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்தை அடுப்புல ஏற்றுறோம். எப்படி இருக்கிறோம்? 50 பேருக்கு தகுந்த மாதிரி பாத்திரம், 5 பேருக்கு தெளிவு பண்ற மாதிரி பாத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பசுக்களுக்கு தகுந்த பாத்திரத்தை வைக்கணும். அந்த பசுவே காப்பிடி திறக்காது. அதுக்கு ஒரு பெரிய குடத்தை வச்சுதான் பால் கறப்பா. அந்த பசு நம்ம தேசத்து பசு. இப்போ ஜெர்சி பசுன்னா பெரிய பாத்திரம் வேணும். நம்ம தேசத்து பசு அப்படின்னு சொன்னா அதாவது உண்மையான பசுக்கள்,
நம்ம தேசத்து பசுக்கள் உண்மையான பசுக்கள், அதெல்லாம் 1 லிட்டர் 2 லிட்டருக்கு மேல கறக்காது. அப்போ இது ஜெர்சி பசுவா நார்மல் பசுவா நம்ம தேசத்து பசுவா அப்படிங்கிறத பொறுத்து பாத்திரத்தை எடுத்துக்கிறது வித்தியாசமா இருக்கும். அது மாதிரியாக ஏற்ற களங்கள்னா பாலை ஏற்றுக்கொண்ட களங்கள் அப்படி ஒரு அர்த்தம். ஏற்ற களங்கள் தகுந்த களங்கள் அப்படி ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு தகுந்ததான களங்கள் ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப எதிர் பொங்கி. ஆகையினால பாலை கறக்குறா அந்த பசுக்கள். இதுல என்ன சொல்றேன்னா, முன்ன வீரத்தை சொன்னா, மற்ற அவனுடைய குணங்கள் எல்லாம் சொன்னா, இந்த பாசுரத்துல அவருடைய ஐஸ்வர்யத்தை சொல்றா, நந்தகோபனுடைய ஐஸ்வர்யத்தை சொல்றா. ஏற்ற களங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். எதிர் பொங்கி மேல் நோக்கி பாத்திரத்தை வச்சுட்டு, அதாவது தன்னுடைய 2 தொடைக்கு முட்டிக்கு நடுவுல பாத்திரத்தை அழிச்சுட்டு கறக்க முடியாது. இதை கீழே பாத்திரத்தை வச்சுட்டு தான் கறக்க முடியும், அவ்வளவு பெரிய பாத்திரம். அது நுரையோட எதிர் பொங்கி அந்த பசுனுடைய மடியையே தொடும்படியாக கறக்கக்கூடிய பசுக்கள். எதிர் பொங்கி மீதளிப்ப அது மடிய போய் தொடும்படியாக இருக்கக்கூடிய மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். மாற்றாதே இடைவிடாதே அந்த பாத்திரத்திலேருந்து வழியும்படியாகவும் அந்த மடிய தொடும்படியாகவும் இடைவிடாமல் பாத்திரத்தை எடுக்கும் பொழுது கூட பாட்டுக்கு கொட்டிட்டே இருக்கும். பாத்திரத்தை வச்சாவுக்கு நாம மறுபடியும் சொரிவோம் என்று இல்லாமல் பாத்திரத்தை மாத்திர நாயில கூட சொரியும். அப்படி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் யானையை போன்ற உருவம் கொண்ட பசுக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு புஷ்டியாக இருக்கக்கூடிய பசுக்கள். ஆற்ற படைத்தான், ஆற்ற மிகுதியாக அதிகமாக படைத்தான்னா பெற்றான் என்று அர்த்தம். அவன் படைக்கல, சிருஷ்டி பண்ணான்னு அர்த்தம் இல்லை. படைத்தல் என்பதற்கு பெறுதல் என்று அர்த்தம். அதாவது அவன் நிறைய பசுக்களை படைத்தவன் அப்படின்னா பெற்றிருப்பவன் என்று அர்த்தம். படைத்தல் என்கிற சொல்லுக்கு கிரியேஷன், டு கிரியேட் அப்படிங்கிற அர்த்தம் படைத்தலுக்கு இருக்கா மாதிரி டு ஹேவ்ன்ற அர்த்தத்துல இங்க பிரயோகம் இருக்கு. அதனால ஆற்ற படைத்தான் மகனே. அப்படி மேல் அது யார் வேணா கறக்கலாம், பெண்கள் கறக்கலாம், சிறிய குழந்தைகள் கறக்கலாம். அப்படி வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. அப்படிப்பட்ட பசுக்கள் ஆச்சாரியால சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, பராசரர் மைத்ரேயர் சொல்ற பராசரம் முனிவரம் குலபூர்வான்னிக பிரியம் மைத்ரேயா பரிபக்ரச்ச. காபடி கறக்கிறதுக்கு 4 உதவு ஓடுற பசு இல்லை, 4 படி கறக்கிறதுக்கு சாதுகான பசுக்கள் இருக்கு. இவன் இல்லை இடையன் இல்லைன்னா இடையனுடைய ஆம்பியா கறக்கலாம், குழந்தைகள் கறக்கலாம். அப்படிப்பட்ட பசு, தேவைக்கு அதிகமாக கறக்கக்கூடிய பசு வள்ளல் பசுக்கள். ஆச்சாரியால சொல்லும்போது பராசரம் முனிவரம் கிருதபூர்வான்னிக பிரியம் மைத்ரேயா பரிபக்ரச்சா பணிபத்யாபிபாத்தியா. பராசரம் முனிவரம் கிருதபூர்வான்னிக பிரியம் மைத்ரேயா பரிபக்ரச்சா. மைத்ரேயர் கேள்வி கேட்கிற, இந்த ஜகத்துக்கு காரணம் எதுன்னு யாரை பார்த்து கேட்கிற? பராசரரை பார்த்து கேட்கிற. பராசரர் பதில் சொல்றார். பராசரர் இவர் கேட்டதுக்கு மட்டுமா பதில் சொன்னார்னா அதிகம் பதில் சொன்னார். சதாச்சாரியன் பசுக்களை போல இருக்கிறதுனாலே அவர் அதிகம் இதஞ்ச சுனு, இதையும் தோன்றது. அவர் கேட்டது ஒண்ணு, அதாவது முதல்ல ஒரு சிஷ்யனை பரீட்சை 1 வருஷமாவது பரீட்சை பண்ணணும். காலக்ஷேபம் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிஷ்யனை 1 வருஷமாவது பரீட்சை பண்ணணும். ஊசரே நிவபே பீஜம் சண்டே கன்யாப்தயச்சேத் சுஜேத்வா வானரே மாலாம் அபாத்ரே சாஸ்திரம் சுஜேத். ஊசரே நிவபே பீஜம், கையில 2 மரக்கா நெல் இருக்கு. அது கலர் நிலத்துல யாராவது விதைப்பாளா? நல்ல இடத்துல விதைச்சா அந்த 2 மரக்கா 2 மூட்டை நெல்லா வரும். ஆனா கலர் நிலத்துல, விளையாத நிலத்துல, அதை உவர் நிலத்துல விளைச்சா வீணாகும், 2 மரக்கா வீணாகும். அதோட கழிவு பண்ணியாவது சாப்பிட்டுக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, 2 மரக்கா தான் நஷ்டம். நீ அபாத்திரத்துல, அதாவது விளையாத பூமியில இதுவ விதைச்சாலும் விதை. ஊசர பிரதேசத்துல விதைச்சாலும் விதை. ஊசரே நிபவே பீஜம் சண்டே கன்யாம்பேது. ஆண்மை இல்லாதவன்னு தெரிஞ்ச பிற்பாடும் கூட பெண்ணை அவனுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடு அப்படின்னா அர்த்தம். இதெல்லாம் கூடாது, இதனால வரக்கூடிய நஷ்டம் அவ்வளவு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு பெண்ணு தான் பாதிக்கப்படுறா. சுஜேத்வா வானரே மாலாம்
கஷ்டப்பட்டு தொடுத்த மாலையை, அழகான மாலையை ஒரு குரங்கு கிட்ட கொடு. அப்படி யாரா கொடுப்பாரா? கொடுக்க கூடாது. ஒரு வஸ்து வீணாக கூடாது, நெல்லு வீணாக கூடாது, மாலை வீணாக கூடாது, பெண் வாழ்க்கை வீணாக கூடாது. ஆனா இதெல்லாம் பண்ணாலும் பண்ணு பரவாயில்ல. ஏன்னா இதனால வரக்கூடிய நஷ்டத்தை விட அபாத்திரே சாஸ்திரம் உத்ஸிஜேத், அவன் தகுந்தவன் இல்லை என்று, தகுந்தவன் தான் அவன் என்று தெரிந்து கொள்ளும் வரை சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்காதே, நல்லதை சொல்லிக் கொடுக்காதே. அவன் நேர்மையானவன் நல்லவன் என்பதை பரீட்சை பண்ணிக்காத சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்காதே. அவன் ஆஸ்திகன், நேர்மையானவன், சத்தம் தலையெடுத்தவன், நல்ல குணம் உள்ளவன் சொன்னாவுக்கு கம்பராமாயணம் சொல்லி கொடுத்தா வருவாங்க. அவன் கம்பராமாயணத்தால அவனும் உஜ்ஜீவிப்பான். அவன் நாஸ்திகன், நேர்மை இல்லை, பக்தி இல்லை அப்படின்னா அந்த கம்பராமாயணத்தை வாசிச்சுட்டு கம்பராமாயணத்தை கெடுக்கிறதுக்கு காரணமாகும். அதனால பாத்திரத்தை சுத்தி பண்ணாத ஏதாவது நம்ம வஸ்து இருக்கிறோமா? பால் இருக்கு, பால் வாங்கணும், அழுக்கான பாத்திரத்துல வாங்குறோமா? வாங்குறது இல்லை. சிஷ்யன் விஷயத்துலையும் அப்படி இருக்கணும். அதனால 1 வருஷம் ஆகும். ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்கிட்டு 1 வருஷம் ஆகும். 1 வருஷ காலம் பரீட்சை பண்ணி பார்த்துட்டு பாடம் சொல்லி கொடு என்று சாஸ்திரம் இருந்து, அப்படி முடியாட்டா 6 மாசம் மினிமம் 3 மாசமாவது அவனை சுசூஷை பண்ண சொல்லி அவனை அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் பாடம் சொல்லி கொடுன்னு சொல்றோம். அப்பவானா ஆச்சாரியால் கொஞ்சம் பரீட்சை பண்ணுவார்களோ, ஒருவேளை அவன் சுத்தாத்மா நல்ல குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா முதல்ல டிலே பண்ணவா, பரீட்சை பண்ணி பார்த்தவா, பரீட்சை பண்ணி அவன் சத்பாத்திரம்னு தெரிஞ்சுட்டு அப்படிங்கிற பட்சத்துல அதற்கப்புறம் அவன் கேட்டு வந்தது என்னவோ அதை விட அதிகம் வருவான். அவன் வேதாத்தியம் மட்டும் பண்ண வந்திருப்பான், பிரபந்தமும் சொல்லி கொடுப்பான். அவன் ஸ்ரீபாஷை மட்டும் காலக்ஷேபம் பண்ண வந்திருப்பான், அல்லது பகவத் விஷயம் மட்டும் காலக்ஷேபம் வந்திருப்பான். இவா கூட மாட்டான். புத்திசாலியா இருக்க இதையும் கத்துட்டு போடா, இதையும் கத்துட்டு போடான்னு. அவன் சாப்பியான், யாரும் நம்மாத்துக்கு வரா, ஒரு சாப்பியான் வடாம் வரத்துக்கு வடாம் வேப்பூ சாப்பிட்டு வடாம் போடுங்க போவேன் எனக்கு அப்படின்னு சொன்னாலும் இவா என்ன பண்ணுவா? விடுவாள கூட 4 கூட சேர்த்துதான் இவா அவா சொல்றான்றதுக்காக வேப்பூ சாப்பிட்டு ஒரு வடாம் காட்சி போடுவாள, அதிதியா வந்தவாளுக்கு இவா நிறைய தான் போடுவான். அப்ப எதிர்பார்ப்புக்கு மேல கொடுப்பா. அப்போ மைத்ரேயர் கேட்ட பராசரவதிக்கு பதில் சொல்லும் பொழுது இதஞ்ச சுணு, இதஞ்ச சுணு, இதஞ்ச சுணு, இதையும் கேட்டுக்கோ, இதையும் கேட்டுக்கோ, இதையும் கேட்டுக்கோ. இதெல்லாம் வருது. மகாலட்சுமி விஷயத்துல சந்தேகம் வந்துட்டே இருக்கும். ஈரசுப்படுமா போது இதையும் நீ தெரிஞ்சுக்கோ. யசா சர்வதோ விஷ்ணு ததைவேயந்தி ஜோத்தமா. மகாலட்சுமியை பத்தி கிளாரிட்டி வரணும்னா விஷ்ணுதான வாசிக்கணும். அதுல அவர் சொல்ற எல்லா இடத்துலயும் லட்சுமியை சொல்ல லட்சுமியை சொல்ல நினைச்சு கொள்ள வேண்டாம். மொத்த மேத்தமேட்டிக்ஸ்ல டெரிவேஷன் பண்ணிட்டு எக்ஸ் வேல்யூ பண்ணிட்டு கடைசியில எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு போட்டானா ஒய்யை தனியா டெரைவ் பண்ண வேண்டிய 20 ஸ்டெப்பு எக்ஸ் வேல்யூவை பெறத்துக்கு 20 ஸ்டெப்ல மேட்ச் போட்டான். கடைசியில ஒரே சென்டென்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு போட்டான். ஒய்க்கு மறுபடியும் அதை டெரைவ் பண்ணது அவசியம் இல்லை. அது மாதிரியாக யதா சர்வதோ விஷ்ணு தசைவேயந்தி ஜோத்தமா இத்தியாதிகளாலே அவர் பராசர சொன்னேன். அங்கேயும் இதம் சுனோ, இதம் சுனோ, இதஞ்ச சுனோ, இதஞ்ச சுனோ, இதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ, இதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் மேல மேல கொடுத்தார். அது மாதிரியாக இதையும் காதுல போட்டு வைக்கிறேன், இதையும் காதுல போட்டு வைக்கிறேன். நாம கேட்டது ஒன்னா இருக்கும், பின்னால பலன் கட்டும். அந்த ஆச்சாரியாருக்கு என்ன பண்ண, இதையும் நான் காதுல போட்டு வைக்கிறேன், காதுல போட்டு வைக்கிறேன்னு சொல்லி வஞ்சனை இல்லாத ஆச்சாரியர்கள் சொல்வார்கள். அது மாதிரியாக ஏற்ற கலங்கள் எதிர்கொங்கி வெய்தளிப்ப மாற்றாலே பால் சொரியும் வள்ளல் பெயும் பயுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே, நிறைய பெற்றனுடைய மகனே, எழுந்திராய் செல்வ செழிப்பு. அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை நமக்கு சிறுமிக்கு அவன் என்ன பண்றான், இன்னும் எத்தனை பேர் வசப்பட்டிருக்கா, இன்னும் எத்தனை பேர் வசப்படலை அப்படின்றத யோசனை பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான். எத்தனை பேர் நமக்கு வசப்பட்டுட்டா ஆயர்பாடியில, இன்னும் வசப்படாதவா யாராவது இருக்காளா, நம் வசத்துக்கு வராதவா யாராவது இருக்காளா நம்ம பார்த்துட்டு உட்காந்துதான். அப்போ அவன் சொல்றான், இப்படிப்பட்ட ஆற்ற படைத்த ஏற்ற களங்கள் எதிர்கொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைக்காதவா யார் இருக்கா இந்த ஆயர்பாடியில அப்படின்னு சொன்னா, அதுக்கு மேலே இவா சொல்றா, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். ஊற்றம் உடையாய், இது இவனுக்கே இருக்கக்கூடிய விசேஷம். ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். ஊற்றம் என்கிற சப்தத்துக்கு ஈடுபாடு, அவனுக்கு அத்தியனம் பண்றதுல ரொம்ப ஊற்றம் உண்டு. நாமே சொல்றோம், அவனுக்கு வாசிக்கிறதுல நல்ல ஊற்றம் உண்டு அப்படின்னு சொல்றோம். ஊற்றம்னா ஈடுபாடு என்று அர்த்தம். ஈடுபாடு உடையவனே,
யாரிடத்திலே பக்தர்களிடத்திலே அதிக ஈடுபாடு உடையவனே என்று ஒரு அர்த்தம். அது மாதிரியாக அந்த ஊற்றம் என்கிற சொல்லுக்கு திண்மை ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றோமே, திண்மை என்கிற ஒரு பொருளும் உண்டு. ஊற்றமுடையாய் ரொம்ப ஸ்ட்ராங்கானவனேன்னு அர்த்தம். அப்படின்னா வேத பிரதிபாத்தியனே சுடர்மிகு சுருதியில் இவை உண்ட சுரனே அப்படின்னு சொல்றேன். அதாவது திருடமான அசைக்க முடியாத அபூர்வமாய், அதாவது ஒருவராலே இயற்றப்படாததாய், அதனால் நித்தியமாய், அபௌருஷேயமாய், நித்தியமாய், நிர்தோஷமாய் இருப்பது வேதம். அபௌருஷேயமாய் ஒருவராலே இயற்றப்படாததாய், நித்தியமாய் அதனாலே நிச்சயமாய், ஒருத்தரால் எழுதப்பட்டிருந்தா அது அனித்தியமா இருக்கும். அதான் அது அபௌருஷேயமா இருக்கிறதுனால அது நிச்சயம் என்று சொல்லலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு ஹேத்பாவம். ஒன்னு அபௌருஷேயமா இருந்தா அது நிச்சயமா இருக்கும், அது நிச்சயமா இருந்தா அபௌருஷேயமா இருக்கும். நிச்சயமாக இருப்பது ஒருவனாலே செய்யப்படாததாக இருக்கும், ஒருவனாலே செய்யப்படாதது நிச்சயமாக இருக்கும். எப்படி வேணா சொல்லலாம், ஒண்ணுக்கு ஒண்ணு ஹேத்துவாகலாம். அப்போ அபௌருஷேயமாய் ஒருவனாலே இயற்றப்படாததாய் சுடர்மிகு சுருதி, இதெல்லாம் சொல்ற உயர் வர உயர்ந்தளம்னு ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயம் சொல்றேன். இதுக்கெல்லாம் பிரமாணம் என்ன என்று சொன்னால், உடல் விசை உயிரென கறந்து எங்கும் பரந்துடன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே என்று நம்மாழ்வார் சாய்கிறார். அப்போ அசைக்க முடியாத அபௌருஷேயமாக சுடர்மிகு சுருதி, பிரகாசிக்கிற சுருதி. பிரகாசிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனிதனாலே இயற்றப்படாததாகவும் அதனாலே நிச்சயமாகவும் அல்லது நிச்சயமாகவும் பகவானாலேயும் இயற்றப்படாததாகவும் இருக்கக்கூடியது. அது மாத்திரமில்ல, நிர்தோஷமானது. ஒரு மனிதனாலே இயற்றப்பட்டால் அதுல பிரமாதம், பிரமம், இப்ரலிப்சை. பிரமம் என்று சொன்னால் அவனுக்கு அறிவில்லாமையால ஒன்ன வேறனாக மாறி நடக்கிறது முதலிய தோஷங்கள். அவனுக்கே மனசுல சந்தேகம் இருக்கும், ஒண்ணு மாறாடி நினைச்சிருப்பான். அப்படிப்பட்ட தோஷமும் பிரமமும் பிரமாதமும் அவனுக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியும். பேசும்போது நாம மனசில் நினைச்சது ஒண்ணு இருக்கும், வாயில வந்த வாக்கியம் வேற இருக்கும், பதம் அசாது வரும். ஏன்னா கவனக்குறைவாக வரும். கவனக்குறைவனால வரக்கூடிய தோஷமும், அது மாதிரி ஏமாத்தணும்ன்ற எண்ணம், இது மூணு இருக்கிறதுனால மனிதனால் இயற்றப்படுவது திண்மையற்றதாக இருக்கும். அதாவது ஊற்றம் இல்லாமல் போகும். மனிதனாலே இயற்றப்பட்ட நூல்கள் எல்லாம் திண்மையற்றது, ஊற்றமற்றதாக இருக்கும். ஏன் என்று சொன்னால், அவனுக்கே அறிவு குறைவா இருந்து எழுதலாம், அல்லது கவனக்குறைவாக தப்பு பண்ணலாம், அல்லது இன்டென்ஷனலாகவே தப்பு பண்ணுவான். மொத்தவாளை ஏமாத்தணுன்றதுக்காகவே கூட தப்பு பண்ணுவான். ஆகையால் அப்படி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட தோஷங்கள் இல்லாதது நிச்சயமாக இருப்பது. இதை பற்றிய பல கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்றோம். அது எப்படி ஒரு புஸ்தகம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னா, பெருமாள் நிச்சயமாக இருக்கான், ஏதாவது ஒரு வஸ்து நிச்சயமாக இருக்கா, அதோட சேர்ந்தது நிச்சயமாக இருக்கலாம். பகவான் நிச்சயமாக இருக்கான். அப்ப ஒவ்வொரு தடவையும் அவன் இதை ஒவ்வொரு படைப்புக்கு அப்புறம் இதே விஷயத்துல இதே ஆனந்த ஈஷேத்வா ஊர்ஜேத்வா, அடுத்த தடவை ஊர்ஜேத்வா இஷேத்வான்னு சொல்றதில்லை. அப்படியே அவன் லோகத்துக்கு பிரச்சாரம் பண்றான். ஆகினால அவனும் இயற்றவில்லை. ஒரு வஸ்துவை நிச்சயமாக ஒத்துட்டா இன்னொரு வஸ்துவை நிச்சயமாக ஒத்துக்கலாம். இன்னொன்னும் லோகத்துல இருக்கக்கூடிய புக்கை பார்த்துட்டு ஒண்ணு சொல்றேன், நாம மனுஷாவுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னா, எதையுமே நாம பார்த்த ஒன்றை வச்சுட்டு இன்ஃபர் பண்ணுவோம். அப்போ இதுக்கும் மீறி ஒரு தத்துவம் இருக்கலாம் என்று நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது எப்படி ஒரு புஸ்தகம் தான் நிச்சயமாக இருக்கும்? அப்போ அநிச்சயமா தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் எழுதுதான் எழுதிருக்கணும். அப்படின்னா லோகத்துல நீர்நிலையெல்லாம் நிச்சயமாக இருக்கு. எப்படி கடல் நிச்சயம், ஏரி குளம் கொட்ட வற்றி போறது. அப்போ வேதமானது அனித்தியமாக இருக்கணும், புஸ்தகமாக இருக்குதால் காளிதாசன் எழுதின ரகுவம்சத்தை போலே அப்படின்னு அனுமானம் தோன்றது. அதாவது வேதம் நிச்சயமாக இருக்காது நாம நினைச்சிருக்கோம். அதே ஒரு சென்டென்ஸ் சொல்லுவோம், கடலானது வற்ற வேண்டியதாகத்தான் இருக்கும், அது நீர்நிலையாக இருப்பதனாலே ஏரியை போலே. ஜலம் இருந்தா வத்துமா வத்தாத? அப்ப ஏரி வத்துறது, குளம் வத்துறது, கடலும் வத்தணும் அப்படின்னு சொன்னா எப்படி? என்ன சொல்றோம், ஏரி குளம் கடல் எல்லாம் நீர்நிலையாக இருந்தாலும் இதெல்லாம் வத்தும், அது வத்தாது. அதுக்கு காரணம் வேற இருக்கு, படைப்பினுடைய ரகசியம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி மற்ற புஸ்தகங்கள்லாம் எழுதாலும் எழுதாமல் ஒரு புஸ்தகம் இருக்கலாம். மற்ற புஸ்தகங்கள்லாம் அனித்தியமாக இருந்தாலும் வேதம் நிச்சயமாக இருக்கலாம். ஆகினால இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. நாம உலகத்தை இதை பற்றிய பெரிய விஷயங்களை பெரியவா விசாரம் பண்ணுறா. எது விசாரம் பண்ணாத அவ சொல்லவே, அவ ஏதோ கட்டுப்பாட்டுக்கு சொல்லிட்டா, புரிஞ்சுக்காத சொல்லிட்டா. நம்ம விட ஆயிரக்கணக்கான பங்கு புத்திசாலிகள் பெரியவா. ஆகையினாலே அப்படி திண்மையான வேதத்தினாலே சுடர்மிகு சுருதியாலே இவன் பரதேவதை என்று சொல்லப்பட்டவன் ஊற்றமுடைய. அதால்தான் அந்த தனியல்லையும்
ஸ்ருதிசதசிரசித்தம் கிருஷ்ணம் ஸ்ருதிசதசிரசித்தம் சோம்பாராட்சியம் அத்தியாபயத்தி என்று சொன்னோம். ஸ்ருதிசதசிரசித்தனான கிருஷ்ணனை ஸ்ருதிசதசிரசு பல வேத வாக்கியங்களிலே பரதேவதை என்று சித்தமாயிருக்கிற கிருஷ்ணனை பல வேத வாக்கியங்களிலே ஜீவாத்மாவுக்கு சொத்தாக கூறப்பட்டிருக்கிற சேஷத்துவத்தை எடுத்து உரைப்பவளாய் என்று சொன்னோம். அப்படி அந்த ரீதியில ஊற்றமுறையாய் அப்ப சின்மையான பிரமாணத்தினாலே அசைக்க முடியாத பிரமாணத்தினாலே பெரியவனாக சொல்லப்பட்டுள்ளேன். ஊற்றமுடையாய் அது மாத்திரம் இல்லாத, அதாவது ஊற்றமுடையாய் என்பதற்கு வேத பிரதிபாத்தியனே என்று அர்த்தம். அது மாதிரி ஊற்றமுடையாய் அடியாரை நோக்குவதில் ஊற்றம் உடையவனே அப்படின்னு சொன்னா அடியார்களிடத்துல அவ்வளவு ஆசை வைக்கிறான். எந்த அடியார்கள் அவனை ஆத்மான்னு நினைக்கிறாரோ அந்த அடியார்களை பகவான் தனக்கு ஆத்மாவாக நினைக்கிறான். எந்த அடியார்கள் பகவான் சொன்ன ஸ்ருதி ஆజ్ఞைகளை ஆணைகள் படி நடக்கிறாரோ அவன் சொற்படி பகவான் கேட்கிறான். ஆகையினாலே அப்படிப்பட்டவன் பகவான். அது மாதிரியாக ஊற்றமுடையாய் அவர்களிடத்திலே அதிகமான ஊற்றம் உடையவனே, அடியாரை நோக்குவதில் ஊற்றம் உடையவனே அப்படின்னு சாய்கிறார். அப்ப ஊற்றமுடையாய் பெரியாய் வேத பிரதிபாத்தியன். ஊற்றம் உடையா என்று சொன்னா திண்மையான வேதத்திலே பிரதிபாதிக்கப்பட்டவனேன்னு அர்த்தம். ஆமா, வேதத்துல தான் இந்திரனையும் சொல்லிருக்கு. இந்திரன் இருக்கான்னு நமக்கு எப்படி தெரியும்? வள்ளுவர் இந்திரன் பதப்பிரயோகம் பண்றாருன்னா வள்ளுவர் இந்திரனை பார்த்தேற அப்படின்னா வேதத்துல இந்திரன் ஒருத்தர் சொல்லியிருக்கான். அப்ப சிவன்றதை நாம கண்ணால பார்த்தோமா? சிவன் வேதத்துல இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கான். பிரம்மான்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சின்மையான வேதத்துலதான் பிரம்மாவும் சொல்லப்பட்டிருக்க, சிவனும் சொல்லப்பட்டிருக்க, இந்திரனும் சொல்லப்பட்டிருக்க. பெரியாய் வேதத்திலே புருஷோத்தமன், வேதத்திலே உயர்ந்தவன் என்று சொல்லப்பட்டு இருப்பவன். எதோவாஜோ நிவர்த்தந்தே, வைகுண்டம் இருக்கு, அங்க பகவான் இருக்கா. அங்க வைகுண்டத்துக்கு போனாதான் திருப்பி வர முடியாது. மற்ற பதவிகள் எல்லாம், மற்ற தேவதையுடைய பதவிகள் எல்லாம், அவ ஸ்தானங்கள் எல்லாம் அழியக்கூடியது. ஆகையினால அச்சாதி மார்க்கத்துல மோட்சத்துக்கு போனவாதான் திருப்பி வருவது கிடையாது. அங்க போனா பிரம்மானந்தத்தை இவனுக்கும் சோத்ரியஸ்ய அகாமகதஸ்யா சுத வேதாந்தனாகவும் உபாசனத்தினாலே எல்லா பாவங்களையும் போக்கி கொண்டவனுக்கும் இந்த பிரம்மானந்தம் கிடைக்கிறது. அந்த பிரம்மானந்தம் வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதது. யதோவாஜோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசா என்று எஸ்ய அந்த பரபிரம்மத்தை பூர்ணமாக பெரியாய். எப்படிப்பட்ட அந்த பரபிரம்ம பெரியது என்று சொன்னால் எஸ்யா மதம் தஸ்ய மதம், எவனுடைய அபிப்பிராயத்திலே அது அறியப்பட்டது என்ற எண்ணம் வருதோ அவன் அறியாதவன். எவனாலே இது அறிய முடியாதவன் அவன் என்று நினைக்கிறானோ அவன் அறிந்தவன் அப்படின்னு சொல்ல முடியும். எஸ்ய அமதம் தஸ்ய மதம், இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். எஸ்ய அமதம் யாருக்கு தெரியாதோ தஸ்ய மதம் அவன் தெரிஞ்சவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்கு தலிகை பண்ண தெரியாதோ அவ தலிகை பண்ண தெரிஞ்சவா. அந்த எஸ்யா மதம் தஸ்ய மதம், மதம் எஸ்ன வேதா அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன, யாருக்கு தலிகை பண்ண தெரியுமோ அவளுக்கு தலிகை பண்ண தெரியாது. வேத வாக்கியத்துக்கு லிட்டரலா அர்த்தம் பண்ணா எஸ்ய அமதம் தஸ்ய மதம், எவனுக்கு தலிகை பண்ண தெரியாதோ அவனுக்கு தலிகை பண்ண தெரியும், எவனுக்கு தலிகை பண்ண தெரியுமோ அவனுக்கு தலிகை பண்ண தெரியாது அப்படின்னு தான் வேத வாக்கியம் இருக்கு. அதாவது லிட்டரலா மீன் பண்ணா. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னா எவனுக்கு தலிகை பண்ண தெரியுமோ அவனுக்கு தலிகை பண்ண தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. எவன் எனக்கு தான் தலிகை பண்ண தெரியும்னு நினைச்சிருக்கானோ அவனுக்கு தலிகை பண்ண தெரியாதுன்னு அர்த்தம். யாருக்கு பரதநாட்டிய சாஸ்திரம் தெரியுமோ அல்லது யாருக்கு கர்நாடக, இந்த வாக்கியத்துக்கு வித்தியாசம் வச்சுக்க, தலிகைவானா உண்மையா நல்ல உதாரணம்னு சொன்னா யாருக்கு கர்நாடக சங்கீதம் தெரியுமோ அவளுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாது. யாருக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாதோ அவளுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியுங்கிற மாதிரி இந்த வேத வாக்கியம் இருக்கு. ஆக்சுவலா அது எப்படி போடணும்? இந்த வேத வாக்கியம் சரியா இல்லையா அப்படின்னா அந்த அந்த எஸ்ய அமதம், அந்த எஸ்யா அபாஸ்தபி எஸ் ஷஷ்டி இருக்கு. இந்த ஷஷ்டிக்கு என்ன அர்த்தம்னா ஷஷ்டி அபிப்பிராயார்த்தத்துல வரும். ஏகசதம் ஷஷ்யர்த்தாக, அபாஸ்தபி எஸ்க்கு 100 அர்த்தங்கள் உண்டு. ஏகசதம் ஷஷ்யர்த்தாக, 6ஆம் 6th கேஸ் அபிக்ஸுக்கு 100 அர்த்தங்கள் உண்டு. நாம பொதுவா ரிலேஷன்ஷிப் சொல்றதுல மாத்திரம் பயன்படுத்தி இருக்கோம், பெரும்பாலான பயன்பாடு. இங்க வேதத்துல எஸ்ய அமதம் தஸ்ய மதம், இந்த இடத்துல எஸ்ய அமதம்ன்ற இடத்துல அபிப்பிராயார்த்தத்துல சக்தி வந்தது.
அதாவது ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுல சக்தி வரல. எவன் எனக்கு எஸ்ய அமதம் என்று சொன்னால் எவனுக்கு தெரியாதோ, எவனுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியாதோ அவனுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியும்னு அர்த்தம் இல்ல. எவன் கர்நாடக சங்கீதம்ன்றது ஒரு கடல், அதை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது என்று எவனுக்கு எண்ணம் இருக்கிறதோ அவன் அந்த கர்நாடக சங்கீதத்தை தெரிஞ்சிருந்தவன் அர்த்தம். ஏன்னா அளவிட முடியாதுன்னு தெரிஞ்சுட்டாதான் புத்திசாலின்னு அர்த்தம். எவனுக்கு கர்நாடக சங்கீதம் கரைச்சி குடிச்சுட்டேன், அதுல போய் என்ன இருக்கு, இனிமேல் நான் கத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இனிமேல் நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறானோ அவனுக்கு கர்நாடக சங்கீதத்தை தெரியல. அப்படின்னா கர்நாடக சங்கீதம் எவ்வளவு ஆழமானதுன்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரம்மத்தை சொல்லும்போது எவனுக்கு பிரம்மத்தை தெரிஞ்சிருக்கானோ அவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன், எவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலையோ அவன் பிரம்மத்தை தெரிஞ்சிருவனா என்ன அர்த்தம்னா, நான் பிரம்மத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும் என்னால், நான் பிரம்மத்தை முழுமையாக அறிந்து விட்டேன் என்று சொல்லுபவன் பிரம்மத்தை தெரிஞ்சுக்காதவன். நான் என்னாலே பிரம்மத்தை முழுமையாக அனுபவித்து முடிக்க முடியாது, என்னால் பிரம்மத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது என்று எவன் நினைக்கிறானோ அவன் தெரிந்து கொண்டவன். அப்போ நையாயிகசிய வாயு அப்படின்னா நையாயிகனுடைய வாயு அப்படின்னா என்ன அர்த்தம், நையாயிகனுக்குன்னு ஒரு தனி வாயு, வேதாந்திக்குன்னு ஒரு தனி வாயுன்னு அர்த்தம். நையாயிகனுடைய வாயு, நையாயிகா லாஜிஷியன் விண்ட் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு, அந்த அப்பாசிபியஸுக்கு நையாயினுடைய அபிப்பிராயம். காத்துங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். ராமனுடைய மனைவின்னா அவன் அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்றது, நையாயிகனுடைய வாயு அப்படின்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்ற. நையாயிகா ஸ்வாயு அப்படின்னா நையாயினுடைய அபிப்பிராயத்துல வாயு, வேதாந்தியினுடைய வாயு அப்படின்னா வேதாந்தியினுடைய அபிப்பிராயத்துல வாயு. நையாயினுடைய வாயு அணுவிலிருந்து உண்டானது, அதாவது அந்த பஞ்சபூதத்துக்கும் அதுக்கு ஒரு அணு, அதுல இருந்து உண்டானது. வேதாந்தியினுடைய வாயு ஆகாசத்திலிருந்து உண்டானது. அப்போ நையாயிகளுடைய வாயு வேதாந்தியினுடைய வாயு என்ற இடத்துல அந்த 6ஆம் பேருக்கு அப்பாஸ்ட்ரோபியஸுக்கு என்ன அர்த்தம்னா இனிஸ் வியூ அப்படின்னு அர்த்தம். அப்போ அது மாதிரியாக எஸ்யா மதம் தஸ்ய மதம், அது மாதிரி இடத்துல வேத வாக்குகள் என்ன சொல்றது, அவனை பெரியவன் என்று சொல்றது, அவனை அளவிட்டு தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்றது, அவனை முழுதாக உணர்ந்து கொண்டேன் என்று சொல்பவன் முட்டாள், அவனை உணர முடியாது முழுமையாக என்று சொல்பவன் தான் புத்திசாலி என்று சொல்றது. அதனால அப்ப பெரியாய் பிரமாண சித்தத்துக்கும் சாஸ்திரத்துலதான் இந்திரனை சொல்லுது சந்திரனை சொல்லுது, ஆனா பெரியவனாக சொல்லல, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டவனாக ஸ்ருதி பிரதிபாத்தியனாக பரதேவதையாகவும் இருப்பவனே பெரியாய். அப்படிப்பட்டவன் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே உயிரலாய். உலகினில் இப்படி ஸ்ருதி பிரதிபாத்தியனாகவும் ஸ்ருதி பிரதிபாத்தியனான திண்மை உடையவன், பக்தர்களிடத்திலே ஈடுபாடு உடையவன், அளவிட முடியாதவனாகவும் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் உலகினில் இந்த உலகினில் தோற்றமாய் என்ற கண்ணுக்கு தெரியும்படியாக சகல மனுஜ நயன விஷயம்தான் கபகா, எல்லாரும் பார்த்து சேவிக்கும்படியாக, அதாவது இந்த கோபிமார்கள் 5 லட்சம் குடியில் உள்ள கோபிமார்களும் அனுபவிக்கும்படியாக தோற்றமாய் கண்ணுக்கு இலக்காய் நின்ற வந்திருக்கிற சுடரே. அதனால இந்த கிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, எப்படி ஸ்லோகம் பண்றான்னா, நீ ஸ்ருதி பிரதிபாத்தியன், இன்னைக்கு ஏற்ற களங்கள் எதிர்கொண்டு மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்று குறைத்தான் மகனாய் இருக்கிறாய். ஆனால் நீ கூற்றமுடையவன், பக்தர்களிடத்திலே அன்பு மிக்கவன், திண்மையான சுடர்மிகு சுருதியிலே பிரதிபாதிக்கப்பட்டவன். எப்படி பிரதிபாதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் பிரம்மசப்தத்தாலே பிரதிபாதிக்கப்பட்டவன், பெரியாய் பிரம்மசப்தத்தாலே பிரதிபாதிக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவன் சௌஷேயான் பவதி ஜாயமானஹ ஷேயான் பவதி ஜாயமானஹ. வேதத்துல ஊ என்கிற எழுத்துக்கு ஏவா என்று அர்த்தம், ஏகாரத்தை சொல்லும். ஊடுது தது சந்திரமா, அது மாதிரி அங்க சவு சயேவ ஷேயான் பவதி, சஹா ஷேயானேவ பவதி, சஹா ஜாயமானேவ ஷேயான் பவதி. அது ஊவை எங்க வேணா சேர்த்துக்கலாம். அவனே பிறக்க பிறக்க ஒளிர்கிறான், அவன் பிறக்க பிறக்க ஒளிர்பவனே, அவன் பிறப்பதனாலேயே ஒளிர்கிறான். இப்படிப்பட்டவன், அதாவது ஊற்றமுடையவனாகவும் பெரியவனாகவும் இருப்பவனான அவனே பிறக்க பிறக்க ஒளிர்கிறான். நாமெல்லாம் பிறக்க பிறக்க ஒளி மங்குகிறோம், அவன் பிறக்க பிறக்க அவனுக்கு ஒளி மிஞ்சுகிறது. அவன் பிறப்பதனாலேயே ஒளிர்கிறான், பிறக்காட்டா இவ்வளவு பெருமை அவனுக்கு கிடையாது.
அவன் பிறக்கும் போது ஒளிந்தே தீர்கிறான், நிச்சயத்தையும் சொல்றது. அப்போ சவுஷேயான் பவதி சயேவ ஷேயான் பவதி சஹா ஷேயான் பவத்யேவா சஹா ஜாயமான ஏவ ஷேயான் பவதி என்ற அந்த ஊ என்கிற ஏகாரத்தை எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கலாம். அப்படிப்பட்டவன் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. சம்சாரிகள் பிறக்க பிறக்க கரையேறும், அவன் பிறக்க பிறக்க ஒளி கூடுகிறது. ஆகினாலே சுவாமி பாஷ்யக்காரர் திருப்பாவஜியர்னு சொல்றோம். அவர் மங்கள ஸ்லோகத்துல ஸ்ரீபாஷ்யத்துடைய மங்கள ஸ்லோகம், அந்த மங்கள ஸ்லோகத்துல அகில போன ஜன்ம ஸ்தேம பங்காதினீதே வினத விவித பூத புராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மௌபரஸ்மின் ஷேம்ஷி பக்தி ரூபா அகில போன ஜன்ம ஸ்தேம பங்காதினீதே. அது நாட்டை படையென்று அயன் முதலா தந்த நளிர்மா மலர் உந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் தன்னை கண்டீரே. அந்த பாசுரத்தை ஆண்டாள் பாசுரத்தை மனதில் வச்சுட்டு முதல் வாக்கியத்தை பயன்படுத்திக்க. நாட்டை படையென்று அயன் முதலா தந்த நளிர்மா மலர் உந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் அகில போன ஜன்ம சேம பங்காதி நீரே. அவ படைப்ப சொன்னது மற்றதுக்கும் உபலட்சணம். அதையும் அவள் நாட்டை படை என்று அயன் முதலா தந்த நளிர்மா மலர்ந்தி ஜெகத்காரனாக இருக்கும் எம்பெருமான் அவன் வீட்டை பண்ணி விளையாடும் விமலன். அதனால் லீலே என்று அந்த பாசம் இருக்கு. கடைசியில அகில போன ஜன்ம சேம பங்காதி நீரே வினத விவித பூதவுராத ரக்ஷை கதீக்ஷே வினத விவித பூதவுராத ரக்ஷை கதீக்ஷே பெரிய ஊற்றமுடையாய் அதை வச்சிருக்க. மங்கள சோகத்தை கூட இது இருக்குன்னு தெரியுது. வினத விவித பூதபுராத ரக்ஷை ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே ஸ்ருதி சிரசி விதீப்தே ஊற்றம் உடையாய். ஊற்றம்ன்றதுக்கு திண்மைன்னு அர்த்தம் பண்ணா ஸ்ருதி பிரதிபாத்தியம் என்று சொன்னால் ஸ்ருதி சிரசி விதீப்தே. இங்கே சுடரே ஸ்ருதி சிரசி விதீப்தே ஊற்றமுடையாய். அடுத்தது பிரம்மணி. பிரம்ம சப்தத்துக்கு பெரியதுன்னு அர்த்தம். பிருகதி பிரம்மயதி சொரூபத்தாலே குணத்தினாலேயும் அளவு கடந்தது பெரிய ஆறு பெரிய குளம் அப்படின்னு சொல்லும் போது சொரூபத்தாலே அளவினாலே பெரியது. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அளவினாலே பெரியதாக இருக்கும், குணத்தினாலே பெரியதாக இருக்கும். பெரிய ஆறு பெரிய குளம் பெரிய வீடு என்று சொல்லும் பொழுது அளவினாலே. பெரிய மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் பெரிய ஞாதா குணத்தினால. பெரிய பண்டிதர் பெரிய மனிதன் அப்படின்னு சொல்லும்போதுலாம் குணத்தால். அவன் சொரூபத்தாலேயும் குணத்தாலேயும் உயர்ந்தவன் பகவான். பிரம்மசப்தம் சொரூபேன குணைஷயத்துல அனவதிகாரியம் முக்கியார்த்தம் அந்த எல்லாம் மற்ற விஷயத்திலாம் இல்லை. அதனால அப்போ பிரம்மசப்தத்தாலே சொல்லப்பட்டான். பெரியாய் பெரியவன் என்பது பிரம்மசப்தத்தோட அர்த்தம். ஊற்றமுடையா என்பது ஸ்ருதி சிரசி விதித்தே ஊற்றமுடையாய். பிரம்மணி மங்கள ஸ்லோகத்திற்குரிய இந்த 3 சப்தத்தை அப்படியே திருப்பாவச்சியர் மங்கள ஸ்லோகத்தில் சாத்திருக்கார். ஸ்ருதி சிரசி விதீப்தே ஊற்றமுடையாய் பிரம்மணி பெரியாய் பிரம்மணி ஸ்ரீனிவாசே உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. அங்க பாஷ்யக்காரர் அர்ச்ச பெருமாளை சாய்கிறார். அர்ச்சையும் ஒரு அவதாரம், கிருஷ்ணனும் ஒரு அவதாரம். அவ கிருஷ்ணனை உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே ஸ்ருதி சிரசி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. ஸ்ரீனிவாசன்றத திருப்பதியில திருவேங்கடமுடையான சாத்திருக்கார் பாஷ்யக்காரர். அர்ச்ச பெருமாளை சாத்திருக்கார். அர்ச்சையும் ஒரு அவதாரம் தான். உலகினில் எல்லாரும் போய் சேவிக்கும்படியாக தோற்றமாய் என்ற ரூபத்தை எடுத்துக்கொண்டிருக்கிற சுடரே என்று அர்ச்ச பெருமாள் சாத்தியார். இவா கிருஷ்ணனை சொல்றார். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. இப்படிப்பட்ட எம்பெருமானாய் இருந்து இந்த லோகத்துக்கு வந்து கிருஷ்ணன் ரூபத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய சுடரே, நீ என்ன பண்ணாலும் ஒளி மங்காமல் இருக்கக்கூடிய சுடரே, துயிலடாய் ஊற்றமுடையாய் ஆசிரிய விடயத்தில் பண்ணிய பிரதிஜை மகா. ஊற்றம் எப்படி உடையவன் என்று சொன்னால், அப்ப ஊற்றம்ன்றதுக்கு ஸ்ருதி சிரசி விதித்தேன்னு சொல்லும் போது திண்மை உடையவன் அர்த்தம். பெரியாய் என்பது பிரம்மசப்தம். உலகினில் தோற்றமாய் என்ற சுடரேன்றத ஸ்ரீனிவாசே என்று சாட்சியார். ஊற்றமுடையவர் ஆசிரியர்கள். அந்த ஊற்றம் என்கிற சொல்லுக்கு ஈடுபாடு என்று சொன்னமே, அது என்ன அப்படின்னு சொன்னா ஆசிரியர் விஷயத்தில் பண்ணின பிரதிஜை மகாராஜர்
உள்ளிட்டார் விட வேண்டும் என்ற போதும் விடாதே முடியதின்று தலை கட்டுகை என்று சாட்சியார். எந்த அளவுக்கு ஊற்றம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அங்க பிரதீயதாம் தாசரதாய மைசிலி என்று சொல்லி அவமானப்பட்டு விபீஷண ஆழ்வான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். இங்க வந்தாவுக்கு சுக்ரீவன் சேர்த்துக்கப்படாதுங்கிறான். ராமனுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க தள்ளப்பட்டுட்டான். ராமனை வந்து சேரும் போது இங்க இருக்குவா ஒரு விதத்துல சுக்ரீவன் பண்ற காரியமும் ராவணன் பண்ற காரியமும் ஒன்னாதான் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க பிரதீயதாம் தாசரதாய மைசிலி, தசரதனுடைய பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்க, தாசரதின்னு பத பிரயோகம் பண்ணல. விபீஷண ஆழ்வான் என்ன சொல்றான், தாசரசகான்னு அகாராந்த புள்ளிங்க ராமசப்தம் வந்து சொல்லியிருந்தான். ஹரிசப்தம் போல இல்லை, தாசரசிஹி அப்படின்னு சொன்னா தசரதஸ்ய அபத்தியம் குமார், ஹரிசப்தத்தை போல இகாராந்த சப்தமாகும். தசரதஸ்ய அயம், தசரதனுடைய பிள்ளை என்று சொன்னால் ஹரிசப்தத்தை போல இகாராந்த சப்தமாகும். தசரதனோடு தன்னை தொடர்பு படுத்தி கொண்டவன். ஆக்சுவலா இவன் தசரதனுக்கும் புள்ள, இந்த லோகத்துக்கு ஒரு ரூபம் எடுத்துட்டு வரணும், உலகில் தோற்றமாய் நிற்கணும் என்பதற்காக தசரதனோடு தன்னை தொடர்பு படுத்தி கொண்டவன். தசரதனுக்கு பிள்ளையாய் பிறந்தவனாக நீ நினைச்சா அவன் கொண்டாட்டி நீங்க கொண்டு வந்து சிறை வைக்கிற. நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இவன் தாசரசி இல்லை, இவன் தாசரசன். பிரதீயதாம் தாசரதாய ராமாய. ஹரிசப்தம் தாசரசின்னா ஹரிசப்தத்தை போல வரும், ஏன்னா இகாராந்த சப்தமாகும். தாசரதான்னு சொன்னா அகாராந்த சப்தம் ராமசப்தத்தை போலும். அப்போ ராமாய ராமாபியாம் ராமேபியா தாசரதாய மைதிலீம். நீ பண்ற தப்பு பாரு, தசரதனோட பிள்ளை என்று பார்த்து அவன் ஒரு மனிதன் நினைச்சிட்டு அவன் பெண்டாட்டி கொண்டு வந்து சிறை வச்சிருக்க. நான் சொல்றேன், இவன் தசரதனோடு தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்டவன். இவன் உண்மையிலேயே உலகிலே தோற்றமா என்று சொல்ல கீழே இறங்கி வந்திருக்குவான். அதனால அவனுக்கு திருப்பி கொடுக்க முடியலையே, முடியாதா? நான் கூட திருப்பி ஒரு தாம்பாளத்துல நக்கையில் இருக்கக்கூடிய ஓவியங்களை எடுத்துக்கொண்டு தந்தங்களை எடுத்துக்கொண்டு, அந்த ஊர்ல பிரசித்தி அது ஸ்ரீலங்கா, அந்த ராமாயண காலத்திலேயே ஸ்ரீலங்காவுடைய டிராயிங்ஸ், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப வசந்ததுன்னு தெரியுது, தந்தம் வசந்ததுன்னு தெரியுது. நான் யானை தந்தங்களை எடுத்துக்கிறேன் ஒரு தாம்பாளத்துல, அத மாதிரியாக நல்ல இதுவெல்லாம் ஓவியத்தெல்லாம் எடுத்துக்கிறேன், சீத்தையும் போட்டுக்கிறேன். ஏன்னா சீத்தை அவவஸ்து, பெரியவாளை செய்து போகும்போது பெருமாளை செய்து போகும்போது ஆச்சாரம் செய்து போகும்போது பெருங்கையோட போகக்கூடாது, அதை சொல்றான் அவன். அதனால சீதையை திருப்பி கொடுத்துட்டு அவன் வஸ்துவான சீதையை அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டு நாம போறவா உபகாரம் சமர்ப்பிக்கணும். பெருமாள் வாசல்ல எழுதுனா சத்து சமர்ப்பிக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துடலாம், இது நல்லதுன்னு சொல்லி டிக் குல பான்சன்னு சொல்லி அங்க தள்ளப்பட்டான். எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால அங்கேருந்து திருத்தப்பட்டிருக்கான். இங்க வந்தா நீங்களும் ராவணன் ஒரு மாதிரி அவனை என்ன படுத்தினாலும் அப்படிதான் நீங்களும் படுத்திருக்கோம். ஆக்கா நீங்க கையில கம்பு எடுத்துட்டு இருக்கோ, கல்லை தூக்கிட்டு இருக்கோ, என்ன பேச விடாம அவனை சேர்த்து கூடாது அப்படின்னு சொல்றோம். அதனால அவனை அவசியம் சேர்த்து கொள்ளணும். ஆகையினால உங்களை நீங்க ஆசையால எனக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவனை சேர்த்துக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அங்குல்யேன தான் அந்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா. அதனால நான் வந்து அவனை சேர்த்துக்கிட்டேன், அவனை சேர்த்துட்டே ஆவேன் அப்படின்னு பெருமாள் சொல்றேன். ஆசிரியர் பண்ணின பிரதிஜை அவனுக்கு ஆக்சுவலா ஆத்துக்கு வந்துட்டு வாசத்திலேயே உட்கார வைக்கிறது எப்படி? ஆத்துக்கு வந்து அதிதிகளை உள்ள வாங்கன்னு கூப்பிடாம வாசத்திலேயே உட்கார வச்சா மாதிரியாக அவன் ஆகாசத்தையே ஒரு நாள் எடுத்திருக்கான். அதனால வசசா சாந்தேனும் லோசனாத்தியாம் சிபந்திவா அப்படியே பருகினாராம் பெருமாள். விபீஷணனை கண்ணாலே பருகினான் ராமன் என்று சொல்றார். அப்படியே ஆசிரித விஷயத்திலே மகாராஜன் உள்ளிட்டாரும் விட வேண்டும் என்று விடாதே முடிய நின்று தலை கட்டுகை. ஆகினாலே பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. ஆகினாலே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வழிதொலைந்தும் வாசக்கள் ஆற்றாது வந்தும் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் சுகந்தேனோர் எம்பாவாய். மாற்றார் சத்ருக்கள் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன்னா மிடுக்கு போகி, வலி என்கிற சொல்லுக்கு மிடுக்கு என்று ஒரு அர்த்தம். அந்த மிடுக்கை தொலைத்து தனக்கு இருக்கக்கூடிய மிடுக்கு ஈகோவை விட்டு அப்படின்னு அர்த்தம் வலி தொலைந்து. அல்லது இன்னொரு அர்த்தம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா வலி போய், தனக்கு இருக்கக்கூடிய வலிமை குன்றி போய், தனக்கு இருந்த அகங்காரம் போய், விடுக்கு போய்,
தனக்கு வலிமை குன்றி, ரெண்டு அர்த்தம் வரலாம். வலி தொலைதல் என்று சொல்றதுக்கு ரெண்டு அர்த்தம் வரலாம். அப்படி வலி தொலைந்து, அப்போ வேறு வழி இல்லாமல் வலி தொலைந்து உன் வாசற்கள், உன் வாசக்கன், உன்னுடைய வாசல் படியில ஆற்றாது வந்து அடிபடியுமா போலே. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, நாங்கள் இப்ப அகதிகளாக வந்திருக்கிறோம். மாற்றார்கள் உன்னிடத்துல வலி தொலைந்து வந்திருக்கா, நாங்க குணங்களுக்கு ஈடுபட்டு வந்திருக்கோம். அப்போ இவன் எப்படி வந்தான், காகாசுரன் எப்படி வந்தான் அப்படின்னு சொன்னா வலி தொலைந்து வந்தான். சபித்ராஜ பரிச்சத்தா சுரைகி சமகரிபிகி ஸ்ரீலோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணந்ததா சதம் நிபதிதம் பூமௌ சரண்ய சரணாகதம் வசார்கமபி காகுஸ்தா கிருபயா பரிபாலயது. சபித்ராஜ பரிச்சத்தா, அப்பாவினாலும் விடப்பட்டான் அப்படின்னா அம்மாவுக்கா அப்படின்னு அர்த்தம். சுரைகி சமகரிபிகி, மகர்ஷிகளோடு கூடியிருந்த தேவதைகளாலும் விடப்பட்டான். த்ரீன் லோகான் பரிக்கிரமியா, எல்லா உலகையும் சுற்றி திரிந்து, த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமியா, த்ரீன் லோகான் பரிக்கிரமியான்னு சொல்லல, கிரமியான்னு சொல்ல, பரிக்கிரமியான்னு சொல்ல, சம்பரிக்கிரமியா. ரெண்டு பிரிபிக்ஸ் போட்டுங்க. சம்பரி, சம் என்பது ஒரு பிரிபிக்ஸ், பரி என்பது ஒரு பிரிபிக்ஸ். சுற்றி என்று சொல்லுற, நன்கு நன்கு சுற்றி, நாலு புறமும் நன்கு சுற்றி, நன்கு எல்லா திசைகளிலும் சுற்றி என்று சொல்லுங்க. அப்போ பரிக்கிரமியா சம்பரிக்கிரமியா, இது என்னத்த சொல்றது அப்படின்னா ரெண்டே போருமே, எல்லா இடத்துலையும் சுத்தி பரிக்கிரமியா. அப்போ சபித்ராஜ பரிச்சத்தா சுரை சமர்பிகி ஸ்ரீலோகான் பரிக்கிரமிய தமேவ சரணந்ததா அப்படின்னா எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்த்துட்டு வந்தான். அவன் போகாத வாசல் இல்லை, எல்லாரும் வாசலுக்கு போனா எல்லாரும் கதவு சாத்திட்டா அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். ஆனா எல்லா இடத்துக்கும் ஒரே தடவை போயிட்டு வந்தான்னு அர்த்தம் ஆயிடும். எல்லா இடத்துக்கும் ஒரு தடவைக்கு மேல போயிட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம். சம் என்கிற உலகத்துக்கு என்ன சொல்றது, எல்லா ராத்துக்கும் போய் தட்டினான், ஆனா ஒரே தடவை தட்டல, பல தடவை தட்டினான். சரி, முதல் ரவுண்ட்ல என்ன பண்ணா, இவா விட்டா அவா காப்பாத்துவா, அவா விட்டா அவா காப்பாத்துவான்னு சுத்தி பார்த்தான். இல்ல, அப்ப என்ன பண்ணா, சரி இந்த பேங்க்ல லோன் கொடுப்போம், இப்ப அவாலே போன் பண்ணி லோன் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்கிறா. பழைய காலத்துல லோன் வாங்குறதுன்னா கஷ்டம், மாச கணக்கு ஆகும், நாம அத்தனை தடவை பேங்க்குக்கு போகணும். சரி, இந்த பேங்க்குக்காரன் லோன் கொடுக்கல, அடுத்த பேங்க்குக்கு போகலாம். அந்த பேங்க்காரன் லோன் கொடுக்கல, அடுத்த பேங்க்குக்கு போகலான்னு பார்த்தான். எந்த பேங்க்காரன் இவனுக்கு லோன் கொடுக்கல, டேக் ஹோம் சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணா, அதோட மறுபடியும் எஸ்பிஐ கிட்ட போனான், ரெண்டாவது ரவுண்டு போனான்னு அர்த்தம். இப்படி சுத்தி பார்த்துட்டு வந்தான்னு அர்த்தம். அதுக்காக அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு தடவை சுத்திட்டு அவன் வரல, பரிக்கிரமியான்னு சொல்லல. பரிக்கிரமியானா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தான்னு அர்த்தம். நன்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தான் அப்படின்னு சொன்னதுனால என்ன தெரியுதுன்னா, மெனி ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடைசி வரை, ராமன் காலில் விழக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா வேற வழி இல்லாத வழி தொலைந்து ராமன் காலில் விழுந்தான். அப்படி அவன் அனன்ய கதிகத்துவம், இந்த அனன்ய கதிகத்துக்கு மாத்திரம் உதாரணம். அப்போ அவன் என்ன பண்ணா, ராமன் காலில் போகணுன்ற எண்ணம் இல்லை, வேற வழி இல்லாத சுத்தி கடைசியில வந்து விழுந்தான். நாங்கள் அப்படி இல்லை, சாஸ்திர வாசி விழுந்துட்டோம். ஒன்னை விட்டா கதி இல்லை என்பது நாங்கள் சாஸ்திரம் பெரியவாளிடத்திலேருந்து கத்துட்டு விழுந்தோம். ஆகையால ஒரு சிலர் இந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்து, அந்த டாக்டர்கிட்ட போய் பார்த்து எதுவும் சரிப்படவேன்னு கடைசியில ஒரு டாக்டர்கிட்ட போவான். நாங்கள் அப்படி இல்லை, ஏன்னா இந்த ஊர்ல இருக்குவா பெரியவா நம்பிக்கைக்கு பார்க்கமா, நீ எந்த டாக்டருக்கு போற, நேரம் அந்த டாக்டர்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லி வந்தவானா. அப்போ நாங்கள் மாற்றாருனுக்கு வழி தொலைந்து உன்கிட்ட சேவி, ஆனா அவளுக்கும் எனக்கு எந்த விதத்துல ஒத்துமை இருக்கு, நாங்க சாஸ்திரவாசி பெரியவா சமூகத்தால உங்க காலில் விடுறோம். ஒரு சில விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வேற வழி இல்லாத விடலாம். ஆனா கடைசியில வழி இல்லாத உங்க காலில் விடுறதுன்றது சமமாயிடுச்சு. ஆசைச்சன்யா அனந்தி இருக்கிறோம், ஏழ்மை வேறு வழியின்மை என்பதுல நாங்கள் ஒத்து இருக்கிறோம். அப்படி வந்து உங்கள் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, ஆகையினால பனியுமா போலே, பனியும் ஆறு, பனியும் ஆணுக்கும் இருக்கு, ஆணுக்கு ஆறு என்ற அர்த்தம், பிரகாரம் அர்த்தம். ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம், நாங்கள் மாற்றாதுனக்கு வழிகளைந்து உன் வாசக்கன் ஆற்றாது வருகிறார்கள். ஆனா எப்படி வருகிறார்கள், போற்றி வரல, அம்புக்கு பயந்து வருகிறார்கள், பயத்தினால வரார்கள். நாங்க அன்போடு வருகிறோம்.
அம்பு துரத்துறது என்று வந்து உன் காலில் விழுவதற்கும் அன்பு துரத்த வந்து விழுப்போம். நாங்கள் அம்பு துரத்த வந்து விழவில்லை, அன்பு துரத்த வந்து விழுந்திருக்கிறோம். ஆகினால போற்றியாம் வந்தோம், அம்புக்கு பயந்தல்ல குணங்களுக்கு தோற்று வந்தோம். இளைய பெருமாளை போல உங்களுக்கு உன்னிடத்திலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்கிற அம்புக்கு பயந்து விழுவர்கள் அனன்ய கதிகத்தும் 2 பேரும் நோக்கம். அம்புக்கு பயந்து வந்து விழுபவர்களுக்கும் அன்பினாலே உந்தப்பட்டு காலிலே விழுபவர்களுக்கும் அனன்ய கதிகத்தும் ஒன்னா இருக்கு. ஆனா வந்து விழுறதுல சமானம், 2 பேரும் இருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் அகமஸ்யா வரோதாதா குணை தாஸ்ய உபாதகா. அவ பெருமாள் இளைய பெருமாள் கிளம்புற கைங்கரியம் பண்றதுக்கு கிளம்புற. அப்போ அவள் சொல்லி அனுப்புறா. எப்படி போனோம்னா அடியாரின் ஏவல் செய்தி மண்ணு நகர்க்கு இவன் வந்திருந்தா அதன்னே முன்னம் முடி என்றால் வாழ்வழி சோழன் என்றார். பின்னும் பகர்வாள் காட்டுக்கு போனோம். இளைய பெருமாள் வந்த சுமித்ராவை சேவிச்சார், பிரதட்சணம் பண்ண சேவிச்சார். அப்போ அவ சொல்ற ஆசீர்வாதம் பண்றப்போ அவ சேவிக்கிற குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமோனா அப்போ ஆசீர்வாதம் பண்ற. பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல் சிருஷ்டத்துவம் வனவாசாயா, நீ போய் இங்க இருக்காத, ராமன் எங்க இருக்கானோ அதுதான் அவனுக்கு இடம், நீ இவன் பின்னாடி போ, ராமன் பின்னாடி போ. அப்ப அவன் சொல்ற தம்பி என்னும்படி அன்று தம்பின்ற ரத்த பாசத்துக்காக போய் கைங்கரியம் பண்ணாரு. தம்பி ரத்த பாசம்லாம் விட்டுக்கணும், எல்லாம் ஒன்னா கூடி விளையாடி கட்டி விளையாடி அண்ணன் தம்பி. அப்பா பரமிச்ச உடனே ஒரு அம்மி கொள்விய பங்கு போட்டு எவ்வளவு சண்டை போடுறா. ரத்த பாசம் நிலைச்சு நிற்காது, ரத்த பாசத்துக்காக போகாது. தம்பி என்னும்படி அன்று அடியாரில் ஏவல் செய்து சுவாமி தாசன் அப்படிங்கிற இப்போ ஊர் உலக கூட பிறந்தவனை விடுவா, யார வேணா விடுவா, ஆச்சாரனை விட முடியாது. நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்த ஆச்சாரம் விடவும் கூடாது, விடவும் முடியாது, விடுவதும் தப்பு. அப்போ ஆச்சாரனுக்கு சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய பாவம் விட்டு போகவே போகாது. கூட பிறந்தவார கூட விட்டுடுவா, லோகத்துல கணசாதனம் கூட உண்டு, அப்படி பண்ணுவா. ஆனா ஆச்சாரிய விஷயத்துல அது கிடையவே கிடையாது, அம்மா விஷயத்துல அது கிடையவே கிடையாது. அம்மாவுக்கு கணசாதம் பண்ணக்கூடாது, அம்மா எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கணும் அவளை. அம்மா எல்லாம் தோஷம் பார்க்கக்கூடாது, பதித்தையா இருந்தாலும் அவளுக்கு சுசுசம் பண்ணணும். அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ அடியாரில் ஏவல் செய்து ரத்த பாசத்துக்கு தம்பின்னு நினைச்சுட்டு போய் கைங்கரியம் பண்ணாத. அடியாரில் ஏவல் செய்தி அடியார் நாம் பகவானுக்கு தாசபூதன் என்ற எண்ணத்தோடு கைங்கரியம் பண்ணு. காட்டுக்கு தாசனாக செல், தாசனாக கைங்கரியம் பண்ணு. தம்பி என்று சொல்லாதே, தம்பி என்று கைங்கரியம் பண்ணாதே. அடியாரில் ஏவல் செய்தி மண்ணு நகர்த்திவன் வந்திரின் வா. சௌக்கியமா வாங்க, 3 பேர் வாங்கோ, பரவாயில்ல. ஒருவேளை காட்டுல ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா ராமன் சீதை வரட்டும், நீ வராட்டா பரவாயில்ல. மண்ணு நகர்க்கு இவன் வந்திரின் வா. அன்றேல் அன்றேல வாயை விட்டு சொல்றதுக்கு என்ன இருந்தாலும் பிள்ளை பாசம், ரத்த பாசம், முன்னம் முடி. ராமனுக்கு ஆபத்து வருவானா உயிரை விட்டுடு. என்ன இருந்தாலும் பிள்ளைய பார்த்து சேவிக்கும் பொழுது ராமனை காப்பாற்றுறதுக்காக உயிரை விடுன்னு எப்படி சொல்றதுன்னு வாய் பூசைது என்றால் வார்விழி சோரன் என்றால் அவ கண்ணு கலங்க இப்படி ஆசீர்வாதம் பண்ணாள் இது சொல்றார். இந்த பாட்டை அவன் கம்பன் எங்க இருந்தான்? அகமஸ்யாவரோ பிராத்தா குணயுக்தாஸ்யம் உபாகதா. மத்தவா உன் காலில் விழறா, அம்பு துரத்தி காலில் விழறா. நாங்கள் காலில் விழறோம், அன்பு துரத்தி காலில் விழறோம். அகமஸ்ய அவரோ பிராத்தா. இங்கே சஷ்டி அபிப்பிராயார்த்தத்துல சஷ்டி, அபிப்பிராயம் இல்லாட்டா இந்த இடத்துல சஷ்டி வராது. இந்த யாரு எம்ஏ வியாக்கரணத்துல புலியா இருக்கக்கூடிய 1000 பேர் கூப்பிடுவோம். வைஷ்ணவ கிரந்தங்களை காலக்ஷேபம் பண்ணாதே 1,00,000 வையாகரணனை கூப்பிடுவோம். கோல்டு மெடல் வாங்கின வியாக்கரணத்துல கோல்டு மெடல் வாங்கினா ஒரு ஆள்ல கூப்பிடுவோம். அகமத்திய அவரோ பிராதா குணைதாசன் பாரதானதுக்கு ஷீட் எழுதி கொடுத்து இந்த ஒரு வாக்கியத்துக்கு நீங்க வாக்கியார்த்தம் எழுதிட்டு போங்க அப்படின்னா எல்லாரும் ஐ எம் இஸ் பிரதர், ஐ எம் இஸ் யங்கர் பிரதர், கேமியத்து சர்வேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இதுல போய் என்ன இருக்கு, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அப்படின்ட்டு வெளில போடுவார். ஒருத்தனோட எழுத மாட்டான். நம்ம பெரியவா என்ன பண்றா, நான் இதுக்கே இந்த கம்பன் பாட்டு இருக்கே, இந்த அகமஸ்திய அவரோ பிராதா குணைதாசன் உபாதகான்றதுக்கு தான் பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின்செல் தம்பி என்னும்படி என்று அடியாரில் ஏவல் செய்தி மண்ணும் நகர்த்திவன் வந்திருப்பா அதன் பேர் முன்னம் முடி என்றால் வார்விழி சோரன் என்றார் என்பது அங்க இருக்கிற அபாஸ்திரியஸ். அதுக்கு அர்த்தம் அகம் அஸ்ய அவரோபிராதா, அஸ்ய அபிப்பிராயேன அகம் அவரோபிராதா
அவர் வேணா நினைச்சிருக்கலாம் ரத்த பாசத்துல தானா இருந்தாலும் சதையாடுன்னு சொல்லி அவன் மதுரைக்கும் சமயனுக்கும் கைங்கரியம் பண்ண காட்டுக்கு வந்திருக்கான், நீங்க சமயமானான்னு நினைச்சுக்கலாம். அவர் எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம், அவர் திருவுள்ளம் என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி குணைரேவ தாஸ்தி உட்காதா, ரத்த பாசத்துக்காக 50%, அது மாதிரியாக சுவாமின்றதுக்காக 50% கூட இல்லை, 100% எனக்கு சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணதுதான். அந்த குணத்துக்கு ஈடுபட்டு குணங்கள் ராமுடைய குணங்களாலே இழுக்கப்பட்டு நான் காட்டுக்கு வந்திருக்கேனே தவிர ரத்த பாசத்தாலே நான் காட்டுக்கு வரலை என்று வியாக்கியானம் பண்ணான். அதுக்கு அந்த அபாஸ்டம் எஸ்ஸால ராமன் இப்படி நினைச்சிருக்கலாம், ஆனா நான் அப்படி நினைச்சுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகமத்திய அவரோ பிராத்தா, அத்திய அபிப்பிராயன அகம் அவரோ பிராத்தா, அபித்து குணைரேவ தாஸ்தி உபாகதா என்று அர்த்தம் பண்ணா, அதான் நாங்க அம்பு துரத்தி உன் வீட்டு வாசல்ல வரல, அன்பு துரத்த உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்திருக்கோம். ஆகினாலே நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேணும். போற்றியாம் வந்தோம், போற்றுகையாவது திருப்பல்லாண்டு பாடுகை, பெரிய ஆழ்வாரை போலே வந்தோம். நாங்கள் காகாசுரன் மாதிரி உங்காத்து வாசல் வந்து நிக்கல, பெரிய ஆழ்வாரை போலே வந்தோம், யாம் வந்தோம். அதனாலே எங்களுக்கு நீ புகழ்ந்து வந்தோம், எங்களை தோற்பித்த குணங்களை சொல்லி அந்த குணங்களுக்கு தோற்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆகையினாலே எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். போற்றியாம் வந்தோம், புகழ்ந்தேரோலம் வாய், புகழ்ந்து போற்றி யாம் வந்தோம், போற்றி புகழ்ந்து யாம் வந்தோம். புகழ்தல் அவனுடைய செயலை சொல்றது, போற்றுதல் பண்ண. போற்றுதல் என்றால் என்ன, புகழ்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, போற்றுதல் என்று சொன்னால் பல்லாண்டு பாடுறது, பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஜெய விஜயீபவா என்று சொல்றது. அவன் நன்னா இருக்கணும்னு போட்டது மங்களாசாசனம் பண்றது. மங்களாசாசனம் நாம என்ன பண்றது, அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணோம், நாம என்ன அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, இது சின்னவாளா இருந்தா ஆசீர்வாதம் பண்ணோம், பெரியவாளா இருந்தா அது நினைக்காம போகாது. பகவான் நன்னா இருக்கணும்னு நினைக்காமல் நம்மால் இருக்குது. ஆசைன்னு ஒண்ணு இருக்குன்னா நாம பண்றது காரியகரமாகுமா ஆகாதான்னு நினைக்க தோணாது. பல்லாண்டு பாடாமல் இருக்க முடியாது. பக்தனாலே பல்லாண்டு பாடாமல் இருக்க முடியாது. பல்லாண்டு பாடாம ஒருத்தன் இருக்கான்னா அவன் பறவை காட்சி இல்லைன்னு அர்த்தம். பறவை காட்சி வந்தாலே பல்லாண்டு பாட வேண்டிய எண்ணம் வந்துடும். புகழ்தல் என்று சொன்னால் அவனுடைய சேட்சி என்றா சொல்றது, அவன் குணங்களை கொண்டாடுறது. புகழ்தல் என்று சொன்னால் அவனுடைய குணத்தை கொண்டாடுறது, அவனுடைய செயல்களை கொண்டாடுறது. போற்றுதல் என்று சொன்னால் பல்லாண்டு. எங்களுக்கு இந்த ரெண்டு தான், உன்னை போற்றுவோம், உங்களை புகழ்வோம், உனக்கு பல்லாண்டு பாடுவோம், நீ நன்னா இருக்கணும்னு நினைப்போம், உங்களுடைய குணங்களை பாடுவோம். இப்படிப்பட்ட பல்லாண்டு பாட நாங்கள் வந்திருக்கிறோம். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் இந்த பாசனம் ஆரம்பிச்சு ஏற்ற அங்கன் மாறி அன்று, அதுல அந்தி உலகம் வளர்ந்தாய், அதுல இது சொல்ல போற, பல்லாண்டும் பாட போற. ஆகினாலே போற்றியாம் வந்தோம், இதுவே எங்களுக்கு புருஷார்த்தம் என்று சொன்னார்கள். ஆகினாலே அப்படி பகவான் சரின்னு அவளை எல்லாருமா சேர்ந்து சொல்றதுக்கு ஏற்றுக்கொண்டார். அப்போ பல்லாண்டு பாடுறதுக்கு அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். அதுல தங்களுக்கு அனன்யார்க சேஷத்துவத்தை சொல்கிறார்கள். அடுத்த பாசத்துல இப்படிப்பட்ட எம்பெருமானிடத்துல தங்களுக்கு அனன்யார்க சேஷத்துவம், பகவானை தவிர வேறு ஒருவருக்கு நாங்கள் சேஷம் இல்லை என்பதை அடுத்த பாசனம் 22வது பாசனத்துல வெளியிடார்கள். அதாவது பிரணவத்துல சொன்ன அர்த்தம், அகாரத்துல சொல்லப்பட்டவனுக்கே மகாரத்தில் சொல்லப்பட்ட நாங்கள் அந்யோக விவச்சேதம் பண்றது. அங்க அந்யோக விவச்சேதம் பாகவதால பாகவதா தகுந்த உனக்கும் உனக்கு பாகவதர்களுக்கு ரெண்டு பேருக்கும் தான் இந்த ஜீவாத்மா அனன்யார்க்க சேஷம். உன் விஷயத்துல சர்வதா, பாகவதால் விஷயத்துல எப்படி அப்படின்னா உனக்கு அவர்கள் பாகவதர்களாக இருக்கிறதுனால. அப்போ பெருமாள் இடத்துல சர்வ காலத்திலையும் சேஷத்துவம் நமக்கு உண்டு. பாகவதால் விஷயத்துல எப்படி அப்படின்னு சொன்னா, நேற்று வரை அவ நாஸ்திகாலா இருந்தா, அவளுக்கு நமக்கு சேஷத்துவம் கிடையாது. இன்னைக்கு அவ சமாசம் வந்து பரதமக்கம் வந்து நல்ல பகவானுடைய தாசத்துவத்தை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு அவ விஷயத்துல நமக்கு சேஷத்துவம் சேருது. அப்போ இவா விஷயத்துல கைகாரிகம் இல்லை, ஜீவாத்மாக்கள் விஷயத்துல. ஏன்னா உண்மையிலே ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் கஞ்சன் அல்ல, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மா கஞ்சமே கிடையாது. ஒரு ஆத்மாவால ஒரு ஆத்மாவை காப்பாற்ற முடியாது, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு ஆத்மா சேஷம் கிடையாது.
பாகவதால் விஷயத்துல மாத்திரம் ஞானித்து ஆத்மா இந்த நியமத்தன்னு சொல்லிட்டதுனால ஒத்தனே நேற்று வரை பாகவதனாக இல்லை, அவனுக்கு நமக்கு சேஷத்துவம் கிடையாது. ஆனா இன்னைக்கும் பாகவதன் ஆயிட்டான், ஆச்சாரிய சம்பந்தத்துக்கான், அவனுக்கு நமக்கு சேஷத்துவம் வந்து சேரும். ஏன்னா பெருமாள் அவனை தனக்கு ஆத்மான்னு நினைக்கிறதுனால. ஆகினாலே அனன்யார்க சேஷத்துவம் சாஸ்திரத்தில் இருக்கு. பிரணவத்தோட அர்த்தமும் அதுதான். அதை அடுத்த பாசுரத்துல 22வது பாசுரத்துல தங்களுக்கு இருக்கக்கூடிய அனன்யார்க சேஷத்துவத்தை சொல்கிறார்கள். அதை நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சிம்மதிய பாதுகா சேவக ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.